அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த நாள்ல கூட நாங்க செய்யற காரியங்கள் எல்லாவற்றையும் உமக்கென்று செய்ய எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையா இருக்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 சாமுவேல் 9வது அதிகாரம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டோ என்று தாவீது கேட்டான். யோனத்தானோட தாவீது உடன்படிக்கை பண்ணி இருந்தத 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 15வது வசனத்துல, நீ என்னுடைய சந்ததிய நினைத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு யோனத்தான் தாவீதிட்ட கேட்கும்போது தாவீது உடன்படிக்கை செய்தத பார்த்தோம். அந்த உடன்படிக்கை நிமித்தம் இப்ப தயவு பாராட்டுறான். யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறான் தாவீது. அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய ஷீபா என்பவன் என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ஒரு வேலைக்காரனை கூட்டிட்டு வராங்க, சவுலோட வேலைக்காரன். தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன்தான் என்றான். அவனை கூப்பிட்டு உன் பேரு என்ன அப்படின்றத விசாரிச்சுட்டு, அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு ஷீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். மேவிபோஷேத்து அப்படின்ற மகன் யோனத்தானுக்கு இருக்கிறான். ஏற்கனவே அவனை குறிச்சு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவனை தூக்கிட்டு ஓடும்போது அவனோட அந்த வேலைக்காரி கீழே தவறுதலா போடும்போது அவனுடைய கால்கள் முடமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. சவுலும் யோனத்தானும் மரித்த பிறகு இது நடந்த சம்பவம். இப்ப 2 கால்களும் முடமான, நடக்க முடியாத ஒரு குமாரன் இருக்கிறான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு ஷீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரன் ஆகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான். இந்த சீபாக்கு தெரியுது அந்த மேவிபோசேத்து எங்க இருக்கிறான் அப்படின்னு. ஏன்னா இவன் ஒளிந்து கொண்டு இருக்கிறான். ஏன்னா இப்ப தாவீது ராஜாவா இருக்கான். ஒருவேளை சவுலோட குடும்பத்தை ஃபுல்லா அழிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயந்து போய் மாகீர்ன்றவர் வீட்டுல இவன் ஒளிஞ்சிருக்கிறான். அந்த விஷயத்த இப்ப தாவீதுக்கு தெரிய வருது. அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். ராஜா ஒரு அழைப்பை கொடுக்கிறான். இந்த மாகீரை குறித்து இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 27ல இருந்து 29 வரைக்கும். அதுல தாவீது அப்சலோமுக்கு பயந்து ஓடும்போது இந்த மாகீர் தாவீதுக்கு தேவையான உதவிகளை செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில நம்ம வாசிக்கலாம். இப்ப தாவீது மேவிபோஷேத்துக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத்து தாவீதினிடத்தில் வந்தபோது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். ஏன்னா தாவீது ராஜா, அதனால இவன் வணங்குறான். இவன் தான்
அரச பரம்பரையில வந்தவன், சவுலோட சந்ததியில வந்தவன். ஆனா இவன் சவுல் ஆண்டவருக்கு விரோதமா கீழ்ப்படியாதனால அந்த ஸ்லாக்கியத்தை அவனோட சந்ததி இழந்து போயிடுச்சு. அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார். யோனத்தானோடு நான் பண்ணின உடன்படிக்கையின் நிமித்தம் உனக்கு தயை காட்டுறேன். இழந்த எல்லாத்தையும் திரும்ப நீ பெற்றுக்கொள்வ. என் கூட தினமும் என்னோடு சாப்பிடுவ, அப்பம் புசிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது யோனத்தான மேவிபோசேத்தை பார்த்து சொல்றான். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதுக்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். தன்னை ரொம்ப தாழ்த்துறான். அந்த அழைப்ப நான் தகுதியே இல்லை, ஆனா என்னை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நோக்கி பார்க்கிறதுக்கு நான் எம்மாத்திரம். அந்த தாழ்மையோடு அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்றான். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய ஷீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவன் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். அவங்க தாவீது சவுலுக்குரியது அவன் வீட்டாருக்குரியது எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரர்களையும் கூட்டிக் கொண்டு, ஏன்னா இவன் சவுலோட வேலைக்காரன், அதனால இவன் இப்ப மேவிபோசேத்துக்கு வேலை செய்யணும். அதனால நீ உன்னுடைய குமாரர் வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன், எஜமான் சவுல், அவனோட சந்ததி புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. நீ விவசாயம் செய்து அந்த பலனை மேவிபோசேத்துக்கு கொடுக்கணும். உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத்து நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். தினந்தோறும் என்னோடு கூட பந்தி இருப்பான். ஷீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். 15 பிள்ளைக, வேலைக்காரங்க 20 பேரு. எல்லாரும் இப்ப மேவிபோசேத்துக்கு வேலை செய்யணும். ஷீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாக்கிய நான் செய்வேன் என்றார். என்னென்ன நீங்க சொல்றீங்களோ அதெல்லாம் நான் கேட்கிறேன். ஏன்னா இவன் வேலைக்காரன், அதனால எஜமான் ராஜா சொல்றதெல்லாம் நான் அப்படியே கீழ்ப்படுகிறேன். ராஜகுமாரரில் ஒருவனை போல மேவிபோசேத்து என் பந்தியில் அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னார். ராஜகுமாரன் என்னுடைய பிள்ளைகள்ல ஒருத்தனை போல மேவிபோசேத்து என்னோடு கூட உட்கார்ந்து என்னோடு கூட பந்தி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மேவிபோசேத்துக்கு மீகா என்னும் பேருள்ள சிறுவனாகிய ஒரு குமாரன் இருந்தான். மேவிபோசேத்துக்கு ஒரு குமாரன் இருந்தான். சீபாவுக்கு வீட்டிலே குடியிருக்கிற யாவரும் மேவிபோசேத்துக்கு வேலைக்காரராய் இருந்தார்கள். ஷீபா வீட்டுல குடியிருந்தது யாவருன்னா 15 குமாரர், 20 வேலைக்காரர்கள். எல்லாரும் இப்ப யாருக்கு வேலைக்காரர் ஆயிட்டாங்கன்னா மேவிபோசேத்துக்கு வேலைக்காரர் ஆயிட்டாங்க. மேவிபோசேத்து ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியால் எருசலேமில் குடியிருந்தான். எருசலேம் தான் ராஜாவோட வீடு இருந்துச்சு, தாவீதோட வீடு. அதனால அங்கேயே மேவிபோசேத்தும் குடியிருந்தான். ஏன்னா டெய்லி ராஜாவோட பந்தியில அவன் சாப்பிடணும். அதனால எருசலேமில் குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் முடமாய் இருந்தது. கால்கள் இரண்டும்
முடமாயிருந்ததுன்னு மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம இதுல என்ன கற்றுக்கொள்றோம்னா, தாவீது கால்கள் முடமான மேவி போஷேத்து மேல இரக்கம் பாராட்டினத நம்ம தியானிச்சோம். இது இயேசு கிறிஸ்துவோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா, இந்த சம்பவம் முழுவதையும் நம்ம அப்படி ஒப்பிட்டு பார்க்க போறோம். எப்படி அப்படின்னா, மேவி போஷேத் ஆரம்பத்துல ராஜாவை பத்தி அவரோட அன்பை பத்தி அறியாதனால ராஜாக்கு தூரமா போய் ஒளிஞ்சிருந்தான். ராஜாவை விட்டு தூரமா போயிருந்தான். அது போல நம்மளும் ஆண்டவரை அறியாத நாட்கள்ல நம்ம ஆண்டவரை விட்டு தூரமா இருந்தோம். மறைத்து கொண்டு இருந்தோம். ஆனா தாவீது அந்த மேவி போஷேத்தை தேடி அழைத்தது போல இயேசு கிறிஸ்துவும் நம்மளை தேடி வந்தாங்க. அவர்தான் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவன் தாவீது சொல்றான், நான் யோனத்தானோடு உடன்படிக்கை பண்ணதுனால நான் உனக்கு தயவு பாராட்டுகிறேன் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினால நம்ம கூட புதிய உடன்படிக்கை பண்ணி அந்த புதிய உடன்படிக்கை நிமித்தம் நமக்கு தயவு பாராட்டுகிறார். இங்க மேவி போஷேத் ராஜாவோட அழைப்பை தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டான். நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தி ஏற்றுக்கொள்றான். அது போல நம்மளும் இயேசு கிறிஸ்துவோட அழைப்பை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்றவங்களா இருக்கணும். அப்ப நம்ம இழந்த எல்லாத்தையும் போஷேத்து இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அது மாதிரி நம்மளும் இயேசுவோட அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல வரும்போது இழந்த எல்லாத்தையும் அவர் திரும்பவும் நமக்கு கொடுப்பாரு. நித்தமும் என் பந்தியில் அசனம் பண்ணுவாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவரோடு நம்ம ஐக்கியப்படுறவங்களா இருப்போம். அவர் நித்தமும் தம்முடைய வார்த்தையினால நம்மளை போஷித்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறாரு. நமக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கிறார். இங்க என் ராஜகுமாரர்களில் ஒருவனை போல பந்தி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆண்டவரிடத்துல வரும்போது நம்மளையும் அவருடைய சொந்த பிள்ளைகளா ஏற்றுக்கொண்டு நமக்கு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கிறாரு. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நம்ம அவரோடு கூட உன்னதங்கள்ல உட்கார வச்சிருக்கிறான்னு எபேசியர் 2வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்ப அவருடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டு உயர்ந்த ஸ்தானத்தை நமக்கு திரும்ப கொடுக்கிறாரு. இதெல்லாம் அவர் நம்ம மேல பாராட்டின தயவுனால நித்தமும் என்னோட அசனம் பண்ணுவாய், எருசலேமில் தங்கி இருக்கிறத சொல்லப்பட்டிருக்கு 13வது வசனத்துல. அது போல நம்ம எப்பயும் தேவ பிரசன்னத்துல இருப்போம். அவரோடு ஐக்கியப்படுறதுக்கு ஆண்டவர் ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்காரு. கடைசியில அவனுக்கு 2 கால்களும் முடமாய் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒருவேளை அவனுடைய சூழ்நிலை மாறாட்டா கூட, ஆனா தேவனோடு கூட ஐக்கியப்படும்படியா ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் தருகிறார். அது போல நமக்கும் அந்த கடினமான பாதையில செல்லும் போது அவருடைய தயவு நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிறதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னும் ஒரு பகுதி என்ன பார்க்கலாம்னா, எப்படி தாவீது எதிரியான சவுலோட குடும்பத்துக்கு இரக்கம் பாராட்டினானோ அது போல நம்மளும் இரக்கம் உள்ளவர்களா இருக்கணும். பலவீனமானவர்களுக்கு அல்லது ஒளித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு நம்மளால இயன்ற உதவிகளை செய்யணும். அவங்க விரும்புகிறதற்கும் அதிகமான ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் அன்பை நம்ம பிரதிபலிக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்றத இந்த நாள்ல இந்த பகுதியின் மூலம் நம்ம கற்றுக்கொள்றோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற அன்ப ஆண்டவரே நாங்க தியானிக்க கிருபை கொடுத்தீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். தகுதியற்ற எங்களையும் கூட தேடி
உம்முடைய சொந்த பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை நீங்க தந்திருக்கிறீங்க. இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படியாய் உம்மோடு ஐக்கியப்படும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. எப்பொழுதும் தேவ பிரசன்னத்துல இருக்கும்படியான கிருபையை தந்திருக்கிறீங்க. ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய அன்பை உணர்ந்தவர்களாய் உம்மண்டை நெருங்கி ஜீவிக்க, ஆண்டவரே, நீங்க கொடுக்கிற அழைப்பை தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு உம்மோடு நித்தமும் அப்பம் புசிக்க உம்முடைய வார்த்தையினால் திருப்தியாக எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இன்னும் அநேக சத்தியங்களை அறிந்து உம்மை உத்தமமாய் பின்பற்ற எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாங்க கடந்து போகிற கடினமான சூழ்நிலையில உம்முடைய தயவு எங்களை ஆண்டவரே உயிர்ப்பிக்கிறதற்காக நீ துதிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. நாங்களும் உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.